இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீன புத்தாண்டில் பாப் ஹாப்பி பூம் பட்டாசு வான வேடிக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி. நாளைய சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாப் பட்டாசுகள் மற்றும் ஹாப்பி பூம் வான வேடிக்கைகளை மட்டுமே விற்க போலீஸ் அனுமதி வழங்கியுள்ளது. ஆபத்தான வெடிப்பொருட்கள் இல்லாததால் இவை பாதுகாப்பானவையாக கருதப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடில் மாஷோஸ் தெரிவித்தார். ஆனால் விற்பனை செய்ய விரும்புவோர் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். அது மாவட்ட போலீஸ் தலைமையகத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும் என்றார் அவர். விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை விற்போர், வைத்திருப்போர் மற்றும் வெடிப்போருக்கு எதிராக வெடிப்பொருட்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் பொதுமக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் என்பதால் நள்ளிரவுக்கு மேல் பட்டாசு மற்றும் வான வெடிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் அவர் நினைவுறுத்தினார். செத்யா அலாமில் பழக்கடையில் 200 ரிங்கிட் திருட்டா, ஆடவனை தேடும் போலீஸ். ஸ்லாங்கூர் செத்யா அலாமில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பழக்கடையின் கல்லாப்பட்டியிலிருந்து பணம் திருடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். வியாழக்கிழமை காலை 8:18 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கருப்பு உடை, தொப்பி, சுவாச கவசம், கையுறைகள் அணிந்திருந்த சந்தேக நபர் கடை பணியாளராக நடித்து குப்பையை வெளியேற்றிய பின் கல்லாப்பட்டியை உடைத்து 200 ரிங்கிட் பணத்தை எடுத்து தப்பிச் சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அன்று மாலை பழக்கடை உரிமையாளர் போலீசில் புகார் செய்த நிலையில் சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு விசாரணை தொடங்கியுள்ளது. தகவல் தெரிந்தோர் ஷா அலாம் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சேந்தூர் போலீஸ் தலைவராக ஏசிபி பஸ்ரி முறைப்படி பதவியேற்பு. சேந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவராக ஏசிபி பஸ்ரி சகோனி பதவியேற்றுள்ளார். புக்கிட் அமானுக்கு பணி மாறி சென்றுள்ள ஏசிபி அகமது ஷுகர்னோ முகமது சகாரிக்கு பதிலாக பஸ்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுநாள் வரை பஸ்ரி புக்கிட் அமானில் கவனித்து வந்த நிர்வாக பொறுப்பை சுகர்னோ ஏற்கிறார். இன்றைய பதவி ஒப்படைப்பு நிகழ்வு கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடில் மாஷோஸ் தலைமையில் நடைபெற்றது. 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக செந்தூல் போலீஸ் தலைவராக சேவையாற்றியதற்காக சுகர்னோவுக்கு ஃபாடில் நன்றி தெரிவித்தார். இதனிடையே சீன புத்தாண்டுக்கு நள்ளிரவுக்கு மேல் பட்டாசுகளையோ வான வேடிக்கைகளையோ வெடிக்க வேண்டாம் என ஃபாடில் மீண்டும் நினைவுறுத்தினார். பொதுமக்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் என கூறிய அவர் மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சீன புத்தாண்டுக்கு பாப் மற்றும் ஹாப்பி பூம் பட்டாசுகளை மற்றும் வான வேடிக்கைகளை மட்டுமே விற்கவும் வெடிக்கவும் அனுமதி அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. துயர் பிரிவு குவாலனராங் மீன் குளத்தில் 4 வயது சிறுவன் மூழ்கி மரணம். கெடாவில் குவாலனராங் கம்புங் பெருக்கில் உள்ள மீன் குளம் ஒன்றில் தவறி விழுந்த 4 வயது சிறுவன் நீரில் மூழ்கி மரணம் அடைந்தார். இந்த துயர சம்பவம் நேற்று மாலை மணி 6:15 அளவில் நிகழ்ந்தது. சுயநினைவற்ற நிலையில் மீன் குளத்தில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிறுவன் உடனடியாக குபாங் பாசு ஜித்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சைக்கு முன்னதாகவே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சிறுவன் முதலில் தனது வீட்டிற்கு அருகே இருந்த மீன்குட்டை பகுதியில் உள்ள மணலில் விளையாடி கொண்டிருந்ததாக அவனது பெற்றோர் தெரிவித்ததாக பாடாங் தெராப் மாவட்ட போலீஸ் துணை சூப்பரிண்டென்டென்ட் அஃப்னிசாம் முகமது ஷாம் கூறினார். அதன் பிறகு சுற்று வட்டாரத்தில் தேடியும் தங்களது மகன் காணவில்லை என்பதை அறிந்து அச்சிறுவனுக்கு ஏதோ விபரீதம் நடந்ததாக அவனது பெற்றோர் உணர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து தங்களது மகனின் காலனி மீன்குட்டையில் காணப்பட்டதோடு அவன் உடல் அங்கு மிதந்ததை கண்டு அவனது பெற்றோர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதாக அவர் தெரிவித்தார். கெடாவில் கோழி கூண்டில் சத்தம் 3 மீட்டர் நீள நாகப்பாம்பு கண்டுபிடிப்பு. கெடா பெண்டாங்கில் கோழி கூண்டில் இருந்து வந்த சத்தத்தால் சந்தேகத்தில் போய் பார்த்த கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கூண்டினுள் 3 மீட்டர் நீளத்திற்கு ஒரு நாகப்பாம்பு படுத்திருந்ததே அதற்கு காரணம். உடனடியாக பொது தற்காப்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதிகாரிகள் விரைந்து வந்து பாம்பை பாதுகாப்பாக பிடித்து கிராம மக்களும் கோழிகளுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தடுத்தனர். பிடிக்கப்பட்ட கிங் கோப்ரா பின்னர் கிராமத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டது. கடும் வெப்பம் காரணமாக பாம்புகள் தங்கள் இயற்கை வாழ்விடங்களை விட்டு வீடுகள், பிராணிகளை, கூண்டுகள் போன்ற இடங்களில் புகுந்து விடுகின்றன. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பாம்புகள் காணப்பட்டால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர்.
தெலங்கானாவில் ஆப்ஸ்மேகா சோதனை 226 சட்டவிரோத குடியேறிகள் கைது. நேற்று தெலங்கானா மேராங் பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தில் தெலங்கானா குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஒருங்கிணைந்த ஓப்ஸ்மேகா சோதனை நடவடிக்கையில் 226 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற சோதனையில் 64 அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் தேசிய பதிவுத்துறையான JPN, தேசிய தொழிலாளர் துறை, கட்டுமானத்துறை, மலேசிய பாதுகாப்பு படையான APM மற்றும் குடிநுழைவு துறையின் பாஸ்தாக் சிறப்பு அணியும் இணைந்து செயல்பட்டன. மொத்தம் 316 வெளிநாட்டவர்கள் பரிசோதிக்கப்பட்டதில் 226 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 222 பேர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும், 3 இந்தோனேஷியர்கள் என்றும், 1 இந்திய நாட்டை சேர்ந்தவர் என்றும் அறியப்படுகின்றது. வேலை அனுமதி இல்லாமல் மீறுதல் போன்ற குற்றங்களே அதிகமாக பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈப்போவில் SUV கார் மோதல் ஆடவர் பலி, 5 உயிர் தப்பினர். இன்று அதிகாலை ஈப்போ ஜலபாங் தாமன் மேரு செல்டெக்ஸ் நிலையம் அருகே மஸ்தா CX-5 SUV வாகனமும் ஹோண்டா சிட்டி காரும் மோதிய விபத்தில் 32 வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் SUV-யில் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த 32 வயது பணியாளர் ஆவார். அதே SUV வாகனத்தில் இருந்த மேலும் 2 ஆடவர்கள், ஹோண்டா சிட்டி காரில் இருந்த 22 வயது இளைஞர்கள் மூவரும் தீயணைப்பு வண்டி வருவதற்குள் சொந்தமாகவே வாகனத்திலிருந்து வெளியேறி உயிர் தப்பினர். மேருராயா தீயணைப்பு நிலைய வண்டி சம்பவம் விரைந்து காலை 5:13 மணிக்கு மீட்பு நடவடிக்கையை முடித்தது. இதற்கிடையில் பிடோரில் நிகழ்ந்த மற்றொரு விபத்தில் புரோட்டால் சாகா கார் கடை படிக்கட்டில் மோதி முன்னிருக்கை பயணியாக 56 வயது ஆடவர் தலையில் காயமடைந்தார். காருக்குள் சிக்கியிருந்த அவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அரசு துறை அலுவலகங்களில் பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகள் அலட்சியப்படுத்தப்படுகிறதா? அதிகரிக்கும் புகார்கள். அரசு துறைகளில் அலுவலகங்களில் பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகள் பதிலளிக்கப்படாதது ஏமாற்றமும் வேதனையும் அளிப்பதோடு இது தொடர்பாக மக்களிடம் இருந்து அதிகமான புகார்கள் வருவதாக மாய்காவின் தேசிய உதவி தலைவர்களில் ஒருவரான டத்தோ டி முருகையா தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தொலைபேசி என்பது பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையிலான முக்கிய தொடர்பு வழிமுறையாகும். அழைப்புகள் பதிலளிக்கப்படாத போது பொதுமக்களுக்கான அரசு நடவடிக்கைகள் தாமதமாகி ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதோடு அரசு சேவையின் மதிப்பையும் பாதிக்கக்கூடும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முருகையா சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு திறமையான, நட்பான மற்றும் தொழில்முறை சேவையை வழங்க வேண்டிய பொறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்புகளை அலட்சியம் செய்வது நேர்மை மற்றும் செயல்திறனை அடிப்படையாக கொண்ட அரசு சேவையின் அடிப்படை நோக்கத்திற்கு முரணாக அமைந்துள்ளது. ஈப்போவில் தவறான இட தகவலால் தான் ஆம்புலன்ஸ் தாமதமானது. விபத்தில் 3 வயது சிறுமி பலி. ஈப்போ ஜலபாங் பகுதியில் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று ஏற்பட்ட சாலை விபத்தின் போது ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட தவறான இட தகவலே காரணம் என பேராக் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜாலான் ஈப்போ லுமோட் சாலையில் போலீஸ் ரோந்து வாகனமும் பெர்டுவா கெலிசா காரும் மோதியதில் 3 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அழைப்பாளர் முதலில் புஞ்சாக் ஜலபாங் குடியிருப்பு பகுதியை இடமாக தெரிவித்ததால் அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் உண்மை விபத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் இடம் மீண்டும் உறுதி செய்யப்பட்ட போது விபத்து இடம் ஜலபாங் நோக்கி சென்று ஈப்போ லுமுட் நெடுஞ்சாலை என தெரிய வந்தது. பிரிக்ஃபீல்ட்ஸில் மகா சிவராத்திரி ரத ஊர்வலம், 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. பிரிக்ஃபீல்ட்ஸ் கோலாலம்பூர் ஜாலாந்துன் சம்பந்தனில் உள்ள தர்மசக்தி வேதாந்த குருகுலம் ஏற்பாட்டில் அதன் நிறுவனர் மற்றும் தலைவர் பூஜ்ய ஸ்ரீ ஷியாமலநாதன் ஐயங்கார் தலைமையில் 19வது ஆண்டாக மகா சிவராத்திரி விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. பிரதான பூஜைகளுடன் தொடங்கிய இந்த விழாவில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 7வது ஆண்டாக ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் இருந்து சிவன் ரத ஊர்வலம் புறப்பட்டு பிரிக்ஃபீல்ட் சாதனை
பிரிக்ஃபீல்ட் சாலைகளை சுற்றி குருகுலத்தில் நிறைவடைந்தது. சிவராத்திரி நாளில் இந்த ரத ஊர்வலம் நடத்தப்படுவது மலேசியர்களுக்கு இங்கு மட்டும்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றதாகவும் பூஜ்ய ஸ்ரீ ஷியாமலநாதன் ஐயங்கார் தெரிவித்தார். லங்காவி செல்லும் பயணிகள் அதிகரிப்பு, 56,000-க்கும் மேற்பட்ட ஃபெரி டிக்கெட்டுகள் விற்பனை. பள்ளி விடுமுறை மற்றும் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் லங்காவிக்கு தீவுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. ஃபெரி லைன்ஸ் வெஞ்சர்ஸ் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தின் செயல்பாட்டு மேலாளர் தெரிவித்ததாவது, பிப்ரவரி 13 முதல் 21 வரை குவாலகெடா, குவாலபெலிஸ் மற்றும் லங்காவி இடையிலான பயணங்களுக்கு இதுவரை 56,267 ஃபெரி டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன. மேலும் 36,733 டிக்கெட்டுகள் கவுண்டர்களிலும் ஆன்லைனிலும் இன்னும் கிடைக்கின்றன. இந்த 10 நாட்களுக்காக மொத்தம் 93,000 டிக்கெட்டுகள் தயாராக வைத்துள்ளதாகவும் தேவைகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மொத்தம் 188 வழக்கமான ஃபெரி சேவைகள் இயக்கப்படுகின்றன. இதில் குவாலகெடாவிலிருந்து லங்காவி நோக்கி 44 சேவைகளும், லங்காவியிலிருந்து குவாலகெடா நோக்கி 44 சேவைகளும் உள்ளன. குவாலபெலிஸ் வழித்தடத்தில் லங்காவி நோக்கி 50 சேவைகளும் திரும்ப 50 சேவைகளும் இயக்கப்படுகின்றன.